நீங்க ரொம்ப வருஷமா ஒரு ஜாப்ல இருக்கீங்க. அதுல உங்களுக்கு வந்து ப்ராப்பரான குரோத்தும் இல்ல. ஹைக் எதுவும் அவங்க குடுக்கல. நல்ல ப்ராஜெக்ட்ஸும் அவங்க அசைன் பண்ணல. ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல இருப்பீங்கல்ல. இந்த வேலைய விட்டுறலாமா? வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாமா? இல்ல வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு எப்பவும் ஒரு தோணும்ல. நமக்கு வந்து அந்த டைம்ல நமக்கு கிளாரிட்டியே இருக்காது. அப்போ நமக்கு வந்து தோணும், இந்த ஸ்டெப் எடுத்து வச்சா இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத காட் நமக்கு இன்ட்யூஷன் மூலமா நமக்கு ஏதாச்சு மேஜிக்கலா அது நமக்கு காட்டுனாங்கன்னா நல்லா இருக்குமே! அந்த மாதிரி ஒரு ஹோப்லாம் இருக்கும்ல. அதுதான். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல அப்படிதான். நம்ம வந்து இந்த ஸ்டெப் எடுத்து வச்சா இதுதான் கான்சிக்வென்ஸ். இந்த ஸ்டெப் எடுத்து வச்சா இதுதான் கான்சிக்வென்ஸ் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டியா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். சில கண்டிஷன்ஸ்க்கு வந்து எஸ் ஆர் நோ மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இது இல்லன்னா இது அப்டின்ட்டு. வேணும்னா ஒரு 3, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்டின்னா, இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப் அந்த மாதிரி இஃப் எல்ஸ் லேடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய சாய்ஸஸ் இருக்கு அப்டிங்கிறப்போ, இஃப் எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப்ன்ட்டு எல்லாத்தையும் ரன் பண்ணி நம்ம பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றப்போ, அந்த செலக்டிவா அந்த லைன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரேக் ஆயிரும். சும்மா வந்து எல்லா லைனுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி டைம் வேஸ்ட், மெமரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது அது. இப்ப நமக்கும் வந்து லைஃப்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும்ல. ஜாப விட்டுறலாமா? இல்ல இருக்கலாமா? வேற ட்ரை பண்ணலாமா? நம்ம ட்ரீம் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி. நம்ம வந்து அத எழுதி வச்சுக்கிட்டோம். நம்மகிட்ட என்ன ஆப்ஷன்லாம் நம்ம வந்து மைண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு, இந்த ஆப்ஷன் இது பண்ணா பாசிட்டிவா என்ன நடக்கலாம்? நெகட்டிவா என்ன நடக்கலாம்? அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணேன்னா பாசிட்டிவா என்ன நடக்கலாம்? நெகட்டிவா என்ன நடக்கலாம்? அப்படின்ட்டு அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து எடுக்கிற டெசிஷன்ஸும் வந்து ஒரு பெட்டரா இருக்கும். லைக்வைஸ் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றப்போ, நமக்கு வந்து என்ன டெசிஷன் நம்ம எடுத்திருக்கோமோ, எந்த எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ, அதுக்கேத்த கான்சிக்வென்ஸஸ் அதோட லைன்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். மத்த லைன்லாம் அத வந்து பார்க்கக்கூட செய்யாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எதுக்கு வந்து இஃப் எல்ஸ் லேடர் லாங்கான இஃப் எல்ஸ் லேடர் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஸ்விட்ச் போடுறோம் அப்டின்ட்டு. கோட் வந்து கிளீனா இருக்கும். டெசிஷன் மேப்பிங் ஃபாஸ்ட்டா இருக்கும். சும்மா எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாம இந்த ஒண்ணு தான். அந்த 1 அப்டி இங்க வந்து ஸ்விட்ச் 2 அப்டின்னு இருக்கு. அந்த கண்டிஷன் 2ங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் பிரிண்ட் ஆகும். பிரேக் அப்டின்னு நம்ம எழுதியிருக்கிறதுனால இதுலேருந்து பிரேக் ஆயிடும். இப்ப நம்ம வந்து இங்க பிரேக் அப்டின்னு குடுக்கலன்னா, இதுக்கு அடுத்த கேஸ்ல உள்ள இருக்கதும் பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இஃப் எல்ஸ் லேடர்லயும் வந்து லைனா இப்ப நமக்கு நம்மளோட லாஸ்ட் ஆப்ஷனா இருக்குன்னா, எல்லாமே செக் பண்ணி வந்து இதுவான்னு பார்த்துட்டு, வெளில வந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இதுதான் அப்டின்னா, அப்ப அந்த செக்ஷன் மட்டும் போதும் அப்டின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லைஃபோட பெரிய டெசிஷன விட சில டைம் நம்ம வந்து ஃபுட் கோர்ட் போயிட்டு நமக்கு எது வேணும்? டீ குடிக்கலாமா? காஃபி குடிக்கலாமா? பர்கரா? சாண்ட்விச்சா? அதுவே கன்ஃப்யூஷனா இருக்கும். நம்ம வந்து இதே இந்த ஃபுட் ஆர்டர் எக்ஸாம்பிள்க்கு வந்து நம்ம எந்த ஆர்டர் குடுக்குறோமோ, ஓகே நம்ம டீன்னு ஆர்டர் பண்ணா, ஓகே இதுதான் உங்களோட டீ அப்டின்னு குடுப்பாங்க. அவங்க வந்து வெயிட்டர் வந்து கடுப்பே ஆக மாட்டாங்க. நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்றோமோ, அதுக்கான கான்சிக்வென்ஸ் நம்ம குடுத்துருவாங்க. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்விட்ச்ங்கிற ஒரு கீவேர்டுக்குள்ள நம்ம கண்டிஷன குடுக்கணும். என்ன கண்டிஷன் அப்டின்ட்டு. இப்போ வந்து ஸ்விட்ச் அப்டின்னு அந்த நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குற நம்பர், அந்த சாய்ஸ். இப்ப என்ன நம்பர் குடுக்குறாங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி ரன் ஆகும். கேஸ் அப்டிங்கிறது ஒரு ஆப்ஷன் மாதிரி. கேஸ் 1, கேஸ் 2 எந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் பிக் பண்ணா என்ன நடக்கணும்? என்ன கான்சிக்வென்ஸ்? அத வந்து நம்ம இங்க எழுதியிருப்போம். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப்டின்ட்டு. கேஸ்னா அந்த பாசிபிள் ஆப்ஷன்ஸ் மாதிரி. பிரேக் அப்டின்னா, இது மேட்ச் ஆயிடுச்சு அப்டின்னா, இத ரன் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து எக்ஸிட் ஆயிடு அப்டிங்கிற மாதிரி. பிரேக் அப்டின்னா, அந்த லூப் போட்டு வெளிய வந்துடும். டிஃபால்ட்ங்கிறது ஃபால் பேக் ஆப்ஷன் மாரி எல்லா ஆப்ஷனும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே ஃபெயில் அப்டிங்கிறப்போ, இந்த டிஃபால்ட்ல என்ன இருக்கோ, என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது ரன் ஆகும். நம்ம வந்து பிரேக்க மறந்தோம் அப்டின்னா, எக்ஸிகியூஷன் வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டூ 2 ஸ்விட்ச் எக்ஸ். ஸோ 2ங்கிறதுனால ஸ்ட்ரெய்ட்டா அந்த கேஸ் 2க்கு தான் போகும். அப்போ இங்க வந்து 2 பிரிண்ட் ஆகும். ஆனா இங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஸோ நம்ம வந்து பவுண்டரி என்ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ 2 பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்த லைன்ல வந்து பிரேக் இல்ல. அதனால 3 பிரிண்ட் ஆகும். அப்புறம் பிரேக் இல்ல. டிஃபால்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் லூப் போட்டு வெளிய வரும். 2, 3 டிஃபால்ட் இதான் ஆன்ஸர். பிரேக் இல்லங்கிறதுனால அதுக்கு அடுத்து இருக்க கேஸஸ் எல்லாமே வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். பிரேக் அப்படின்னு குடுத்திருந்தோம்னா 2 ஓட ஸ்டாப் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரோகிராம் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டூ 4 இங்க வந்து 4ங்கிற கேஸ் இல்லவே இல்ல. 1 அண்ட் 2 தான் இருக்கு. அப்போ வந்து டிஃபால்ட்ல இருக்கிறது தான் பிரிண்ட் ஆகும். ஸோ டிஃபால்ட்ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆனப்புறம் இங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதல. அதனால கேஸ் 1 இந்த 1ம் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கேயும் பிரேக் இல்ல. ஸோ இந்த 2வும் பிரிண்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் தான் லூப் போட்டு வெளில வரும். ஸோ டிஃபால்ட் 1 மேட்சிங் என்ட்ரி இல்ல. அதனால டிஃபால்ட்க்கு போது. பிரேக் இல்லங்கிறதுனால நெக்ஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்குது. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்டின்னா, ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் எல்ஸ் அப்டின்னு போட்டு நெறைய கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணாம ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரேக் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணா, அந்த உடனே அந்த கண்டிஷன் ட்ரூவா எக்ஸிக்யூட் ஆனோனே லூப் போட்டு வெளிய வந்துரலாம். டிஃபால்ட்ங்கிற ஃபால் பேக் ஆப்ஷன் குடுத்திருந்தா, நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து எதுவும் மேட்ச் ஆகலனாலும், டிஃபால்ட் கோட் வந்து ரன் ஆயிடும். இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கர் மாதிரி. லைஃப்ல எப்பவுமே நமக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். கரியரா இருக்கட்டும், லைஃபா இருக்கட்டும் நெறைய சாய்ஸஸ் இருக்கும். ஆனா, அதுல வந்து எத சூஸ் பண்றதுன்னு நமக்கு எப்பவுமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். பயம் இருக்கிறது காமன் தான். ஆனா, நீங்க போல்டா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் எடுத்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். அது வந்து ஓகேவாச்சுன்னா, அத வந்து இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நோ அப்டின்னா வந்து அத குவிட் பண்ணிட்டு வேற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்றதுக்கு ஒரு கரேஜ் இருக்கணும். நம்ம வந்து தப்பானத சூஸ் பண்ணிருவோமோன்னு பயந்துட்டு ஆக்ஷனே எடுக்காம டிலே பண்ணிட்டே இருந்தாலும் சரி, இல்ல அந்த ஆக்ஷனே இன்ஆக்டிவாவே இருக்கும். பயந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் அது தப்பு தான். அப்படி அந்த பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் உங்களுக்கு இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க உங்க ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது பிடிக்காது, எத நான் டாலரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு குவிட் பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டா குவிட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். லைஃப்ல வந்து நமக்கு எப்பவுமே நெறைய சாய்ஸஸ் இருக்கு. ஸோ வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்க எப்பவும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து லூப்பிங் ஸ்டேட்மென்ட் பத்தி பார்க்கலாம். ஃபார், வைல், டூ வைல் ஓகேவா? தேங்க் யூ. பாய்.